சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100 மதிப்பெண் அது ஒரு சஸ்பெக்டாவே இருக்கு சார். விசாரணை போயிட்டு இருக்கீங்களா? எந்த லெவல்ல இருக்கு? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலில் 424 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறது. செஞ்சிலையும் நடந்திருக்கு. இப்போ ஜென்ரலாக நான் ஒன்று கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ எங்கள் பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுதுறாங்க, எங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறாங்க, சரியா? இப்போ நீங்கள் அந்த கிரெடிட் எங்களுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து ஒரு சஸ்பெக்டாக வைப்பீங்க, நம்மளை வந்து நாமளே பெருமையாக பேசிக்க மாட்டோம். பொதுவாக எப்போதுமே இருக்கிறது தான். வெளியில் இருக்கவங்க, வெளியில் ஸ்டேட்டில் உள்ளவங்க மட்டும் நம்மளை வந்து பெருமையாக பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சார், எங்களுக்கு வந்து இல்லை ஒன்றும் சார் விஷயம் தெரிஞ்சுதான் எங்கள் சந்தோஷம் தான் சார் நினைக்கிறீங்களா? இப்போ இந்த ஸ்கூலை சார்ந்தவங்க லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்கன்னு யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? 99லேருந்து 99 மார்க்கு 104 பிள்ளைங்க எடுத்திருக்காங்க இந்த ஸ்கூலில் சார்ந்திருக்காங்க. அப்போ லாஸ்ட் இயரையும் அதே மாதிரி சந்தேகப்படுவீங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஏன் அதெல்லாம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஏன் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சார் பரவாயில்ல சார் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் சார் இதை விடுங்க சார் நம்ம பெருமையாக நம்ம பேசுவோம் ஏன் சொல்ல மாட்டீங்க? அது நீங்கள் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அந்த வந்து கெமிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை. இப்போ நீங்கள் எந்த குழந்தைங்கள வந்து 167 பிள்ளைங்க 100 வாங்கினு சொன்னால் அதே பிள்ளைங்க மற்றபடி இருக்கின்ற ஃபிசிக்ஸ்லையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் சரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 98 மார்க் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அப்போ வந்து அதுலேருந்து சேர்ந்து எடுத்துருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்களா? ஸோ நான் இதை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது பத்திரிக்கையில் வந்துருச்சு. பத்திரிக்கை வந்து நாங்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை வழிநடத்தக்கூடிய பத்திரிகை செய்தியாகத்தான் நாங்கள் இது வரைக்கும் நான் பார்க்காது. விமர்சனமாக இருந்தாலும் சரி பாராட்டுகளாக இருந்தாலும் அதெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு சந்தேக பார்வை மேலே திருப்பிட்டாங்க, ஆளாருக்கு சோஷியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சார்ந்து இப்போ என்கொயரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நேற்று முதல்கட்ட என்கொயரியில் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜுங்கிறதோ இல்லை அது சார்ந்து யார் யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அங்கே யார் கஸ்டோடியன் பாயிண்டில் யார் இருந்தால், யார் டிஓவாக இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் போய் எடுத்துகிட்டு போனது யார், அங்கே இருந்த சூப்பர்வைசர் யார், அவங்க எந்த ஸ்கூலில் சார்ந்தவங்க, அந்த சூப்பர்வைசர் உள்ளபடியே கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லை வேறு சப்ஜெக்ட் டீச்சரா, இப்படி கிட்ட 100 பேரை கொண்ட ஒரு ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது என்கொயரியை நாங்கள் முடிச்சுட்டோம் நாங்கள். பட் இருந்தாலும் அதை விடமாட்டேன். திருப்பி அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் உள்ளபடியே அந்த 167 பேர் நம்ம பிள்ளைங்க கண்டிப்பாக அந்த 100 வாங்கியிருக்காங்க, எங்கள் டீச்சர்ஸோட அந்த ட்ரைனிங் தான் அப்படின்னா அந்த மாடல் நம்ம எடுத்துகிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிள்ளைங்க 100 வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்கின்ற அறிவுரையும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த செய்தி வரும்போது உள்ளபடியே எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நான் எடுத்துனேன் சார்.